தற்போதைய அண்மை செய்தி. கனமழையால் அடித்துச் செல்லப்பட்ட தூத்துக்குடி நெல்லை சாலை காரணமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்தோனியார்புரம் என்ற பகுதியில் இந்த சாலையானது துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதான சாலை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டதால் இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையால் அடித்து செல்லப்பட்ட தூத்துக்குடி நெல்லை சாலை அந்தோனியார்புரம் என்ற பகுதியில் சாலை அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. சாலை துண்டிக்கப்பட்டதால் மூன்றாவது நாளாக தூத்துக்குடி நெல்லை போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. சாலை துண்டிப்பு காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அந்தோனியார்புரம் என்ற பகுதியில் சாலை அடித்து செல்லப்பட்ட நிலையில் போக்குவரத்து அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முத்துராமன் வழங்க நாம் கேட்கலாம். முத்துராமன், உடைந்த பாலத்தை சரி செய்யும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கா? கூடுதல் விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில், குறிப்பாக தூத்துக்குடியில் கடந்த 2 தினங்களாக மழை பெய்து தொடர்ச்சியாக தண்ணி வந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தூத்துக்குடியிலிருந்து நெல்லை செல்லும் பிரதான சாலையான அந்தோனியார்புரத்தில், அதாவது பாலம் உடைந்து சரி செய்யப்படாமல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்க சூழலில் அந்தோனியார்புரம் கிராம மக்கள், அதாவது இந்த பாலங்களின் வழியா தொடர்ந்து இந்த 3வது நாளாக இந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் குறிப்பாக மக்களும் பெரும் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். திருநெல்வேலிக்கு இதுவரை இன்னும் பாலம் சரி செய்யவில்லை. போக்குவரத்து இல்லாதால் போகாமல் ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல அந்தோனியார்புரத்தில் இந்த பாலம் தண்ணீர் உடைப்பு காரணமாக தொடர்ச்சியாக ஆண்டாண்டு காலம் இதே பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறது. தரைப்பாலம் இல்லாமல் பெரிய அளவில் பாலம் போட்டால்தான் தூத்துக்குடி நகரத்துக்கும் தண்ணி ஒரு வழியாக கடலில் செல்லும். தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடைபெற்றால் மேலும் ஆபத்தான் உண்டு பண்ணும் என இந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடியிலிருந்து நெல்லைக்கு செல்லும் சாலையானது 3வது நாளாக பணி செய்யாமல் துரித நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.